இந்த வாழ்க்கையினுடைய அருமை நன்றாக தெரியும். இந்த வாழ்க்கையினுடைய அல்லலை போக்குவதாகவும் இந்த கோடிக்காவிலே இருக்கிற பெருமான் அதை நீக்குவதாகவும் ஞானசம்பந்தர் நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு பதிகத்தை அருளி செய்திருக்கிறார். அடுத்தபடியாக திருநேரிசை திருநாவுக்கரசு நாயனார் 4ஆம் திருமுறையிலே அருளி செய்யப்பட்டது நவரோஸ். நெற்றி மேல் கண்ணினானே நீருமை பூசினானே கற்றை பொன் சடையினானே கடல்விடம் பருகினானே செற்றவர் புறங்கள் மூன்றோம் புத்தமிழ் குணத்தினானே கோடி கடி கமல் கொன்ற யானே கபாலம் கையேந்தினானே அடியினை பரவனாலும் அடியவர் கருள் செய்வானே நீருமை பூசினானே நிகழ்ச்சிகள் மழுவினானே ஆறுவோர் 4 வேதம் அறம் உரை தருளினானே காலனை காலால் செற்று அன்றருள் புரி கருணையானே ஞாலமா பெருமையானே நரில் இளம் திங்கள் சூடும் பூன் அரவு ஆர்கானே புலி உரி அறையினானே ஊனும் ஓர் பிச்சையானே உமை ஒரு பாகத்தானே கேழல்வெண் கொம்பு பூண்ட இளரொளி மார்பினானே மாலை ஒன் கண்ணினார்கள் பழைத்தனில் மயங்குகின்றேன் அழல் உமிழ் அங்கையானே அறிவையோர் பாகத்தானே நிழல் உமிழ் சோலை சூழ நீள்வரி வண்டினங்கள் ஏ அடி சிலையினாலே புறம் அவை எரி செய்தானே ஆவடு துறையூளானே ஐவரால் ஆட்டப்பட்டேன் ஏற்ற நீர் கங்கையானே இருநிலம் தாவினானும் ஆற்றலால் அளக்கள் உற்றார்க்கு அழல் ஒரு ஆயினானே பழகனான் அடிமை செய்வேன் பசுபதி பாவனாசா அழகனே அரக்கன் தின்தோல்
அறுவரை நெறிய ஊன்றும் குலகனே கோல மார்பா கோடிக்கா உடைய கோவே கோடிக்கா உடைய கோவே. திருச்சிற்றம்பலம்.